வணக்கம். ஒரு போன வாரம் இருக்கும்னு நெனைக்கிறேன். நமக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன குழந்தை அடிக்கடி எக்ஸைட் ஆகி எழுந்துச்சு பார்க்கும் இல்லையா? நட்டுக்கிட்டு நிக்கும். அது மாரி ஒரு சின்ன குழந்தை எனக்கு நட்டுக்கிட்டு நின்னுச்சு போன வாரம். உங்களுக்கும் அடிக்கடி நட்டுக்கிட்டு நிக்கும்னு எனக்கு தெரியும். நம்ம எல்லாருக்குள்ளயும் சின்ன குழந்தை இருக்காங்கல்ல. அப்படி தான் நான் ஒரு செய்திய பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகி என்ன பண்ணேன், நம்ம ஊர் சென்னையில புதுசா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, தீம் பார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு, மெய் சிலிர்த்து சில்லறைய சிதற விட்டு, நான் போய் எங்க விளாக்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். அதாவது ஒண்டர்லா அப்படிங்கிற தீம் பார்க்கு ஓஎம்ஆருக்கு பக்கத்துல ஒரு பெரிய இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. ஒரு தீம் பார்க் அப்படிங்கிறது சின்ன வயசுல எனக்கு எந்த அளவுக்குலாம் சந்தோஷத்த குடுத்தது. சென்னை அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல பீச் மட்டும் இல்லன்னா, பார்க்கறதுக்கு எப்படி இடங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. இங்க என்கிட்ட என்னடா பண்றது? எங்கடா போறதுன்னு கேட்டா, ஒரு 4, 5 இடம் சொல்றதுக்கு தீம் பார்க்கும் ஒரு உதவிகரமா இருக்கு. அப்படி நம்ம சென்னையில வந்த தீம் பார்க் எது? அதற்கப்புறம் அந்த தீம் பார்க் ஒவ்வொரு தீம் பார்க்கும் என்ன வித்தியாசம்? தனித்துவம். அப்புறம் ஒன்னொன்னுத்துக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்ளைன் ஃபேட் அவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம ஊர்ல இன்னும் ஒரு உலகத்தரம் வாய்ந்த தீம் பார்க்லாம் இல்லன்னு சொல்லி கவலைப்பட்டு, நம்மளும் போய் பார்க்கலான்னு ஒரு ஆர்வமா பார்த்தா, இப்படி சொதப்புவாங்கன்னு யார் எதிர்பார்த்தா? அதாவது ரீசென்ட் டைம்ஸ்ல மழை பெஞ்சுட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியும். ஸ்கூல்லாம் கூட லீவ் விடுறாங்க. அடிச்சு பெய்யுதோ இல்லையோ, ஸ்லோவா அது பாட்டு பெஞ்சுட்டே இருக்கு. சென்னை தத்தளித்து கொண்டு இருக்கிறது. ஐயோ! அப்படிலாம் இல்லப்பா. தண்ணி ஒரு செட்டுக்குள்ள நிக்கவே இல்ல. அது வேற விஷயம். அது வேற வீடியோல பேசிக்கலாம். பட் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒண்டர்லா தீம் பார்க் தொறக்கறப்போ, சரி டிஸ்கவுண்ட்லாம் இருக்கே. ஸ்டார்ட்டிங் வீக்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மக்கள் குடும்பமாக சென்றிருக்கிறார்கள் போல இருக்கு. அங்க போய் பார்த்தவங்களுக்கு ஒரே டிசப்பாயின்ட்மென்ட். ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தொறந்து, உடனே நெறைய பேர் போயிட்டு, இந்த குறை, அந்த குறைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் நெனச்சேன், சரி ஒரு 1 1/2 வருஷம் வெயிட் பண்ணுவோம். எதுவுமே முதல்ல போய் குறை சொல்லக்கூடாது. அரசாங்க திட்டமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டா இருந்தாலும் சரி, ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஒரு 1 1/2 வருஷம் கழிச்சு போயிட்டு நம்ம விளாக் போட்டு பார்த்து, குறைகள் எதா இருந்தா நிஜமாவே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமா போறோங்க. கிளாம்பாக்கத்துக்கு ஒரு நாள் குறிச்சாச்சு. அங்க நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அத அந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங்ல நெறைய குறைகள்லாம் இருக்கும். அப்படி இந்த ஒண்டர்லா அப்படிங்கிற தீம் பார்க்ல குட்டி குட்டி குறைகள்லாம் இருக்கும். அத சரி செஞ்சுருவாங்க. ஏன்னா ஒரு கும்பல் நீங்க என்னதான் ரைட்ஸ்லாம் ஓட்டி பார்த்தாலும் சரி, டெஸ்ட் ரன் பண்ணி, அது எல்லாமே ஒரு சும்மா வரதுக்கு முன்னாடி ஒரு ட்ரில் எல்லாமே பண்ணி அத ஸ்டார்ட் பண்ணாலும், நிஜமா ஜனங்கள் உள்ள அந்த க்ரௌட நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க? அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம ஒரு புது வென்யூ அப்படிங்கிறப்போ நெறைய சேலஞ்சஸ் இருக்கும். பார்க்கிங்ல தொடங்கி மக்கள் எப்படி உள்ள வராங்க, வெளில போறாங்க, சாப்பாடு, அவங்களுக்கு கழிவறை, சேஃப்டி, இந்த மாரி நெறைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி பார்த்தா தான் தெரியும். அப்படி இருக்கிறப்போ, நீங்க ஏற்கனவே நெறைய தீம் பார்க்ஸ் வச்சிருக்கீங்க உங்களோட ஃப்ரான்ச்சைஸில. இப்போ நம்ம சென்னையில தொடங்குறப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட தொடங்குறீங்க அப்படின்னு பார்த்தா, ஒரே சொதப்புன்னு சொதப்பியிருக்கீங்க. குறிப்பா மக்கள் போய், ஏன்னா உங்களோட ரேட்ஸே நம்ம வீடியோலயே நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் அதிகமா இருக்கு. மிடில் கிளாஸ் மக்களுக்குலாம் ரொம்ப கைய கடிக்கும் விதமா இருக்கு. அதுவும் ஒரு கும்பலோட ஃபேமிலியோட போறப்போ மற்ற செலவுகளும் இருக்கு. அந்த வகையில ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அஃபேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் குழந்தைங்க ஆசைப்பட்டுச்சு, சந்தோஷப்பட்டுச்சு. நம்ம குழந்தைக்கு இதையா கூட்டு போய் காட்டிறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கவங்க இருக்கிற காச வச்சு ஏதாவது சேமிப்பு, இல்ல சில பேர் கடன்லாம் வாங்கிலாம் இந்த மாரி இடத்துக்கு கூட்டு வராங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களும் அங்க வந்திருப்பாங்க. பார்த்தவங்களுக்கு எந்த மாரியான டிசப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்க நிஜமாவே டிக்கெட் எடுத்து உள்ள அந்த ஒண்டர்லாலே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வீடியோ எடுத்து தான் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இன்னும் பல பேர் ரிவ்யூஸ், பல பேரோட போஸ்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் பேசுறேன். உள்ள இதுலேருந்து வெளில போற வரைக்கும் ஒரு தீம் பார்க் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, அவங்கள வழி நடத்துறதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புது இடம்ன்றப்போ நெறைய குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பத்த தீர்க்கறதுக்கு தான் நீங்க பார்த்தீங்கன்னா, சாதாரண மண்டபத்திலே பார்த்தீங்கன்னா, வாங்கன்னு வரவேற்கிறதுக்கு இன்னைக்கு நெறைய பேர் இந்த பெண்கள், ஆண்கள்லாம் வாடகைக்கு எடுத்து நிக்க வைக்கிறாங்க. அங்க போய் சாப்பிடுங்க, இங்க போய் கை கழுவுங்க, இந்த டிஷ்யூ பேப்பர துடைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய தீம் பார்க்ல மக்கள் காசு போட்டு வராங்கன்னா, அவங்கள வழி நடத்துறதுக்கான ஆட்கள் இல்லை அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு, உள்ள போனா எங்கெந்த ரைட்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத சரியா கூட்டு போய் காட்டுறதுக்கும் ஆள் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த ரைடுக்குள்ள போயிட்டாலும், அந்த ரைடு இப்போ ஸ்டார்ட் ஆகும், அப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு முன்னுக்கு பின் முரணான தகவல் குடுக்கறது மட்டும் இல்லாம, பல ரைடுகள் ஸ்டார்ட் ஆவறதுக்கே ரெடி ஆகாம, அது பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுருக்கு. பட் அதுக்கெல்லாம் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா, நீங்க டிக்கெட்ஸ்க்கான சார்ஜும் பண்ணியிருக்கீங்க. அதையும் தாண்டி சில ரைட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அடுத்த கட்டத்துக்கு போமாட்டேங்குது. இன்னும் சில ரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, போய் நடுவுல நின்றுகிட்டு இருக்கு. அத திருப்பியும் போறதுக்கா இல்ல வரதுக்கான்னு தெரியல. கயிற போட்டு அங்க இருக்கிற வேலையாட்கள்லாம் இழுத்துட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் நம்ம டூரிஸ்ட் பேசஞ்சர்ஸ்லாம் அதுல இருக்காங்க, அந்த ரைட்ல. அத என்ஜாய் பண்றதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. பார்த்தா இத கயிறு கட்டி இழுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்கே ஒரு முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்ற மாரி, நம்ம ஊருக்கும் தீம் பார்க்குமே பார்த்தீங்கன்னா, நெறைய ஆகாத கதை நெறைய இருக்கு.
குறிப்பாக இந்த மாதிரி தீம் பார்க்ஸ்லாம் வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு நிறைய விஷயங்கள் போகாமல், அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ஒரு தீம் பார்க்கும் வந்து திறக்க முடியாது. எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்கும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ணிக்கோங்க, தீம் பார்க்கை திறக்கலாம் விடுங்க. எப்படி இருந்தாலும் கடைசி உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் வந்தால் ஓகே. பட் அது தரமானதாக கட்டப்படுதா, அதோட மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, எல்லா விதமான சர்டிஃபிகேஷனும் தாண்டி தான் அது வந்து ஒரு தரமான ஒரு தீம் பார்க்காக இருக்கா. ஏன்னா தீம் பார்க் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை போனாலும் நிறைய குழந்தைகள் அந்த ரைட்ஸை போய் என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் பெரியவங்க போகிற ரைட்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். எல்லா ரைட்ஸுமே ஒரு சின்னதாக அசந்தா கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்பன் சாசார் மாதிரி ரைடாக இருந்தால் கூட டக்குன்னு எங்கேயாவது விழுந்து எதாவது அடிபட்டு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ்த்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி இருக்கிற ரைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொக்க தீம் பார்க்கில் கூட தலைகீழ போய் தொங்குறது, அந்த இடத்துல போய் நிற்கிறது, இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக தரமாக ஒரு சோதித்து பார்த்து உலக தரத்தில் இருந்தால் மட்டுமே நீங்கள் ஓப்பன் பண்ணுமே தவிர்த்து முதல் நாளே இவ்வளோ பிரச்சனைகளோடு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஏதோ சாதாரண ரைடுங்க, அது போய் நின்றுட்டு இருக்கு, ஈஸியாக பேசஞ்சர்ஸ் இறங்கி கூட வந்துடலாம். பட் அந்த இடத்துல தொங்குற ரைடில் இப்படி போய் ஆச்சு அப்படின்னா, அசம்பாவிதம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம மக்களோட உயிருக்கு தான் பாதிப்பு, பல குழந்தைகளோட உயிர் போயிடும். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக அது வந்து மாறிடும். இது வரைக்கும் நடக்கவே இல்லை அப்படிங்கிறீங்களா? நம்ம சென்னையில் இருக்க எல்லா தீம் பார்க்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஏன் சில தீம் பார்க்ஸ்லாம் மரணமே வந்து நிகழ்ந்திருக்கு. கடைசியாக ஒரு தீம் பார்க்கில் ஈசிஆரில் மேலே போயிட்டு ஒரு ரைடு அப்படியே நிற்கிது. அங்கே இருக்கிற மக்களெல்லாம் வந்து மீட்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸே வராங்க. அது வரைக்கும் நிர்வாகம் வந்து அப்படியே பேபேன்னு நின்றுட்டு இருக்காங்க, ஒன்றும் பண்ணவே முடியல. ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் அந்த ரைடுக்கு மேலேயே இருந்தாங்க. குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே அங்கே மேலேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க, கீழேருந்து கத்துறாங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மேலே அவங்க சைல்டில் வந்து மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா, தந்தையோ தாயோ கீழேருந்து பார்க்குறாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான அசம்பாவிதம்லாம் நிகழ்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே உங்களுடைய தீம் பார்க்கில் மக்கள் காட்டினப்போ இருக்குது அப்படின்னு தான் வந்து தெரியுது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எங்களை மகிழ்விக்க வரீங்க, என்ன சும்மா மகிழ்விக்க வரீங்க, காசு வாங்கிட்டு மகிழ்விக்க வருவீங்க. அதற்கு நீங்கள் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இல்லாமல் சோதனை முறையில் எல்லாத்தையும் சரி செஞ்சு அதையும் தாண்டி அரசாங்கம் இவங்க லாபத்துக்கு தான் வருவாங்க, உங்கள் மக்களை நீங்கள் தான் வந்து பாதுகாக்கணும். அவங்களுக்கு அலோவ் பண்ணி பர்மிஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சரியாக செயல்படுதா, பெரிய அசம்பாவிதத்தை வந்து தவிர்க்கிற மாதிரி தரமாக அதை வந்து கட்டியிருக்காங்களா, உட்கட்டமைப்புகள் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் லைசன்ஸ் கொடுத்துருக்கணும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லா தரப்புலேயும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் லீவு, எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு அவ்வளோ காசு செலவு போய் எஃபர்ட்டு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு போன பீப்புள் எல்லாருக்குமே நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்தீங்களான்னு தெரியல. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அன்றைக்கி சொதப்பினது மட்டும்தான். திருப்பியும் அவங்க இந்த மாதிரி காசெல்லாம் கலெக்ட் பண்ணி என்றைக்கா ஒரு நாள் குடும்பத்தில் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு லீவை போட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் இப்போ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறது மட்டும் இல்லாமல் டிசப்பாயிண்டடாக அவங்கள போக வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணுற மாதிரி மட்டுமே இந்த தீம் பார்க் இருந்தால் அதை வந்து அரசாங்கம் அனுமதிக்கணும். இல்லைனா ஃபஸ்ட்லேருந்து ஆட்டத்தக்கலை பரோட்டா வந்து ஃபஸ்ட்லேருந்து தின்னு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணுற வரைக்கும் இந்த தீம் பார்க்கை திறக்காமல் இருக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணுமோ பண்ணணும். எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு நீங்கள் பொறுமையாக திறந்து எங்களுடைய தமிழக மக்களை மகிழ்விக்க வேண்டும். அவங்கள ஏமாற்றத்துக்குள்ளாக்கவும் கூடாது. அவங்க எந்த விதத்துலையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆக்சிடென்ட்லையும் வந்து மாட்டிக்கக்கூடாது. இது வந்து நம்ம போகிறப்ப தான் இதை நகழணும் அப்படின்னு இல்லைங்க. நம்ம குழந்தைங்க, நம்ம பசங்க, அண்ணன் தம்பிங்க தான் எல்லாருமே அங்கே போயிட்டுருக்காங்க. இப்படி ஒரு அசம்பாவிதம் நிகழக்கூடாது அப்படிங்கிறதுனால அங்கே போன ஒரு கஸ்டமராக டூரிஸ்ட்டாக எப்படி சொல்லுவாங்க தெரியல, தீம் பார்க் போகிறவங்கள அவருடைய ஆதங்கத்தை வந்து என்னோடய இடத்துலேருந்து பார்த்து நான் வந்து இந்த காணொலி பதிக்கணும்னு நினச்சேன். மற்றபடி வந்து தனிப்பட்ட முறையில் ஐ ஆல்சோ வாண்ட் டு கோ தேர். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்க தோணுது, கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காகவும் இருக்குது. இதை வந்து நிர்வாகம் பார்த்து சரி செய்யணும், அரசாங்கமும் இதில் மேலே ஒரு பார்வை வைக்கணும். நன்றி.